ஒரு பெண் புத்தர் துறவி தங்கத்தால் வெகு அழகாக புத்தர் சிலை ஒன்றினை செய்தாள். எங்கு சென்றாலும் அந்த சிலையை கூடவே எடுத்துச் செல்வாள். நாட்கள் கடந்தன. அப்படியே நடந்து கொண்டிருந்தவள் அமைதியான ஆனால் இயற்கை அழகுடன் இருந்த ஒரு கிராமத்திற்கு வந்தாள். அங்கு இருந்த சிறிய புத்தர் கோயில் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அங்கேயே வசிப்பது என முடிவெடுத்தாள். அந்த சிறிய கோயிலில் பல புத்தர் சிலைகள் இருந்தன. தன்னுடைய தங்கச் சிலைக்கு நறுமண பொருட்களை சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றி வைக்க ஆசைப்பட்டாள். ஆனால் அந்த சின்ன கோயிலில் இருந்த மற்ற புத்த விக்கிரகங்களுக்கு தன்னுடைய நறுமண பொருட்கள் சொல்லக்கூடாது என முடிவெடுத்தாள். அதற்காக ஒரு கூம்பு வடிவினால் ஆன புனல் ஒன்றினை தயாரித்தாள். சாம்பிராணி ஏற்றியதும் அது அவருடைய புத்த விக்கிரகத்திற்கு மட்டுமே போகும்படி செய்தாள். சாம்பிராணியும் புத்தரின் முகத்திற்கு அருகில் மட்டுமே சென்றது. ஆனால் கொஞ்ச நாட்களில் தங்க புத்தரின் மூக்கு கருத்து போய் மிகவும் அசிங்கமாகிவிட்டது. அன்றிலிருந்து கருத்த மூக்கு புத்தா பிக்ஷினி என்றே எல்லோரும் அவளை அழைக்க ஆரம்பித்தனர்.